இது மாதிரி மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு தான் மக்கள் அலசி பார்க்கறது தங்க இருக்கான் அப்படின்னு. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கலர் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். இந்த அவரோட ஷூ இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஷூ கலரில் தான் அது ஒன்று இருக்கும். இந்த மண்ணு கலரில் இது ஒன்று. ஆனால் இது மண்ணு மாதிரியே இல்லை சார், ஏதோ ஒரு லிக்விட் வந்து நாளடைவில் வந்து கெமிக்கல் மாதிரி இருக்குது, ஏதோ காண்டிஷனாக எப்படி இருக்கும் அது மாதிரி. இயல்பாக அந்த மண்ணோட கலரே இந்த கலர் தான். ஆனால் தோணுது வந்து எங்கேயுமே வந்து அந்த காங்கிரீட் அப்படிங்கிறது போட்டிருக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த இடத்துல காங்கிரீட் போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான பக்கத்தில் பாருங்களேன், அங்கே அது பீப்புளோட செட்டில்மெண்ட் ஏரியா. நம்ம பார்த்தவொடனே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போகும்போது அதில் உள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு டெத்து நினைச்சுன்னா வெளியே தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அது டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அது குழியை வந்து அடைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. மீதி சின்ன சின்ன குழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பெட்ரோலிங் போகும்போதே ஃபுல்லாக அடைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 அடி குழி 8 அடி குழி அப்படின்னா என்ன இது பண்ணுறோமோ இது பண்ணி அடைச்சிட சொல்லிடுவோம். அந்த பீப்புளும் எவனாவது ஒருத்தன் பழைய காலத்தில் இது வந்து இது பண்ணி கிடைச்சாலும் அப்படி பீப்புளும் உட்காந்து அதையும் அடைச்சிட்டு தான் போக சொல்லி சொல்லுவோம். இப்போ பிரிட்டிஷ்காரங்க தோணுது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த வதந்தி நம்பி இவங்களும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாளடைவில். அதெல்லாம் இப்போ வந்து டோட்டலி பேண்டு, டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட், உள்ள என்ட்ரியே ரெஸ்ட்ரிக்டடுங்க. அது இப்போ எங்கே சார் இருக்குது? அது இந்த மலையை சுற்றி தான் இருக்கு. போய் பார்க்கலாமா சார்? எத்தனை அடி ஆழத்தில் சார் இருக்கும் இப்போ? சில குழிகள் வந்து ஆழங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் சில இதில் கூட இருக்கும். ஒரு 2 ஸ்டெப் வரக்கூடிய குழிகள்லாம் இருக்கும். சில ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கக்கூடிய குழிகள்லாம் இருக்கும். பட் நீங்களுமே கொஞ்சம் பார்த்து வாங்க, இதில் டக்குன்னு இது பண்ணி வர வேண்டாம். கால் வைக்கிற இடத்துல ஆமாம், அந்த பாத்வேல மட்டும் கால் வச்சு வாங்க. ஆனால் இப்போ இங்கே எடுக்க வரவங்களுக்கு இது போல் தங்க இருக்குது அப்படின்ட்டு நம்பி எடுக்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இங்கே இருக்குது? இங்கே வரதுனால உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்குது சார்? அனிமல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதுக்கூடிய ஆபத்துகள் உண்டு. என்ன அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே? இங்கே யானை மூவ்மெண்ட் ஜாஸ்தி உள்ள ஏரியாங்க, இது யானை மூவ்மெண்ட் உள்ள ஏரியா. அப்புறம் வந்து பக்கத்தில் டீ எஸ்டேட் இருக்கிறதுனால கொஞ்சம் சிறுத்தைகள் நடமாட்டங்கள் இருக்கும். இங்கே இன்னொன்று வந்து சர்வேலன்ஸ் கேமராஸ் வச்சு வச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து கேமரா ட்ராப் பண்ணி யார் போனாலும் சப்போஸ் வந்தாலுமே அவங்களோட யார் போயிருக்காங்க என்னங்கிறது மூவ்மெண்ட் பார்க்குறதுக்குன்னு கேமரா வந்து அனிமல் மூவ்மெண்ட் நடமாட்டத்தை பார்க்குறதுக்காண்டி கேமரா வச்சுருப்போம். அதில் சில பேர் மக்களும் வருவாங்க, அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஃபைன் அடிக்கிறோம். அதனால் டோட்டலி ரொம்ப இப்போ கடந்த 2 வருஷமாக சுத்தமாக நடமாட்டங்கள் கம்மியாயிடுச்சுங்க, குறைஞ்சு போச்சு. அதான் இப்போ வர வழியே வந்து மூடிருச்சு. நான் வரப்போ வந்து இது மேலேயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். மக்கள் நடமாட்டமே பாதையே இல்லாத மாதிரி இருக்கு. எஸ், இது பெட்ரோலிங் பாத்வே மட்டும் தான் பார்க்க முடியும். அதர் பாத்வேல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் வளர்ந்து 2 வருஷத்துல இது பண்ணி ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டெப்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து ஆனால் வழியா இருந்திருக்கு அவங்க தோண்டிட்டு இருக்கும் போது. அதெல்லாம் அது பழைய காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது பண்ணுறது. அதெல்லாம் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எந்த நேரத்தில் சார் அதிகமாக கண்காணிப்பில் இருக்கணும்? அவங்க வர்றவங்க வந்து எந்த நேரத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நேரத்தை அப்படிங்கிறத? இது இப்போ அப்படி நினச்சிங்கன்னா டே டைம் தான் இருப்பாங்க. அதனால டே டைம் இன்றைக்குமே பெட்ரோலிங் டியூட்டியில் தான் வந்தோம் நாங்கள். இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இந்த பின்னாடி போகக்கூடாது. இப்போ நீங்கள் என் கூட நடந்து வந்துக்கிட்டீங்க, வந்த பார்வையெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் புல்லெல்லாம் வந்து பள்ளத்தில் வளர்ந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க தோண்டின குழிகளாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஒர்க் ஜாஸ்தியாக அந்த இதில் வந்து குழியை இது பண்ணுறது ஒன்றும் இல்லைங்கிறதுனால கூட விட்டு போயிருக்கலாம். இந்த குழிகள் இப்போ என்னாச்சுன்னா தண்ணி தேங்கி என்னாச்சுன்னா நல்ல லக்ஸுரியஸ் குரோத் ஆஃப் தி கிராஸஸ் பார்க்கலாம். அது லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவோம். லெமன் கிராஸ் அருமையான கிராஸு. பட் அந்த சைடு வந்து அட்வைசபிள் கிடையாது. அதனால தான் இன்னும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ரொம்ப இதாக தெரிஞ்சு ரொம்ப குழியாக ரொம்ப டீப்பாக தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்டாப்ஸ் வச்சு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற வழித்தடங்களில் யானை வந்தால் உள்ளே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, அதோட மூமெண்ட்ஸ் வந்து அதுக்கு நல்லா தெரியுங்க. ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கும். பட் இந்த மாதிரி எதுவுமே இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை. எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப நாளாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில். பட் இப்போ என்னென்னா கடந்த 2 வருஷமாக ரொம்ப டைட் ப்ரொடெக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பாசிங் நாட் அலௌட். யார் வந்தாலுமே கேஸ். உள்ளே வர்றாங்க, அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா? எப்படி யங்ஸ்டர் வராங்களா இல்லை வயசானவங்க தானா, தெரியாத மாதிரி உள்ளே வந்துடுறாங்களா? தெரியாத மாதிரி வர்ற கேஸ் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. இந்த மலையை சுற்றி வந்து குழிகளாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது சின்ன சின்ன குழிகள் தான். பட் இடறி விழுந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துடும். அது வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. இது மாதிரி மண்ணை தான் எடுத்துகிட்டு போனாங்க. இப்படி தான் எடுத்து வச்சிருந்துக்க மாதிரி கேஸ், அவ்வளோதான். இந்த மண்ணை தொட்டாலே கேஸு, வெளியில் போனாலே இந்த மண் இங்கே இருந்து. ஆமாம், அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டோம். மேலே ஏறி வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப செங்குத்தான பாதையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரோடு அப்படிங்கிறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியலை, ரொம்ப கீழே இருக்குது. அது மேலே ஏறி தான் மக்கள் வந்து இது மாதிரி குழியெல்லாம் தோண்டி தங்கம் கிடைக்குது அப்படின்ட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சலித்து இது போல் ஒரு இதில் ஈடுபடுறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக யாருமே வரல போல் மக்கள். நம்ம வர்ற வழி வந்து எதுவுமே இல்லை. ஒரு பேட்ரோலுக்கு வர போலீஸ் வந்து சொன்னாங்க, அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த வழியெல்லாம் போங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து இப்போ உள்ள அந்த வழியில் வந்திருக்கோம். ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரங்க நோண்டினதை விட மக்கள் வந்து சின்ன சின்ன குழியாக நிறைய நோண்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து வனத்துறையினர் நிறைய அதை மூடிட்டாங்க. இந்த குழியெலாம் சின்ன குழி, உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
சும்மா ஏதோ கையாலையோ இல்லை மண்வெட்டியாலையோ அப்படின்னு நோண்டது மாதிரி இருக்குது. இதில் உள்ள மண் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க சலிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை வச்சு இப்படி உள்ள எதுவும் நோண்டியிருக்காங்க, மண்ணை நோண்டியிருக்காங்க. இந்த மண் அப்படிங்கிறத தான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சலிக்கிறாங்க. சலித்து தான் இதில் தங்கம் இருக்குன்னு யாரோ சொன்னதை நம்பி உயிரை பணயம் வச்சு இந்த இடத்துக்கு வந்து உயிரிழப்புகள் வரைக்கும் சந்திக்கிறாங்க.